இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவேளை தேவனை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, ஒரு வார்த்தையில பிரசங்கம்படி கர்த்தர் கிருபை செய்ததுக்காக அவர் நன்றி செலுத்துகிறேன். இது நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். நம்ம முதலாக ஒரு வார்த்தையை படிப்போம். யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். தலைகளை சாய்த்து நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, இந்த காலவேளை இந்த ஓய்வு நாள் நம்ம துதிக்க ஆராதிக்க கிருபை செய்த காய் உமக்கு நன்றி செலுத்துங்க அப்பா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். உயிர் தேர்ந்த அக்கினி இறங்கும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து செயல்படுற எல்லா மந்திர கட்டுகளும் உண்டாய்க்கிறேன்ப்பா. அந்த வார்த்தைக்கு எதிராக செயல்படுற எல்லா கிரிகளும் எரிஞ்சு சாம்பலாகட்டும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஆண்டவர் சத்துருகள் இருதயத்திலிருந்து வார்த்தைகள் எடுத்து போடாதபடி இந்த தேவனை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். அந்த வார்த்தை இருதயத்தில் கிரியை செய்ய 100, 60, 30 பலன் தர உமக்கு ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள உதவி செய்வார். விசுவாசத்துல நிலைத்திருக்க உதவி செய்கிறார். வார்த்தைக்கு எதிராக செயல்படுற வானமண்டல பொருளாதார சேனைகள் நர்சாக இயேசுவின் நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செய்யும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். உயிர் தேர்ந்த அக்கினி இறங்கும்படி செய்யும். ஆவியானவர் வெளிப்படுவீராக. தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. நம்ம வார்த்தைக்காக கடந்து போவோம். ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. இந்த நாள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மத்தேயு 26:41. அல்லேலூயா. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆண்டவங்க தெளிவா சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி, நாம சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கணுமா. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அல்லையா. நமக்குள்ள இருக்கிற ஆவி தேவனை துதிக்கணும் என்ற ஒரு எண்ணம் உள்ள இருக்கு பாரு. அந்த ஆவி உற்சாகமா இருக்கும். நம்ம எப்பயாவது துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், அந்த எண்ணம் நமக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்குமா. ஆனா நம்முடைய மாம்சம் நம்ம வேலை செய்யறதுனால, நம்முடைய சோர்வுனால, பலவீனமா இருக்கலாம். படுத்துக்கொண்டே இருக்கலாம், அப்படி எழுந்துக்கலாம், அப்புறம் ஜெபம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த எண்ணமே இருக்குமா. ஏன்னா மாம்சம் பலவீனம் உள்ளது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப சோதனை ஏன் வருதுன்னா, நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணாத காரணத்தினால. அல்லேலூயா. விழிப்பு என்றால் நமக்கு தெரிஞ்சுதான் தூக்கத்திலிருந்து ஒரு விழிப்பு. வேதத்துல அதான் சொல்லுது. அவர் சீஷர்கள் தூங்கி கொண்டு இருக்கும்போது நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆனா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா அநேக விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு வியாதியில இருக்கிறோம். வியாதியில இருக்கும்போது ஆண்டவரே இது வியாதியா இருக்குப்பா அப்படின்னு நம்ம அதை பத்தி நம்ம கஷ்டப்பட்டு அதை எப்படி சொல்றதுன்னா நம்ம போராடி கொண்டே இருப்போம். இந்த ஒரு மாதிரி சஞ்சலப்பட்டு கொண்டே இருப்போம். அந்த நேரத்துல நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு விலகுவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தால் இந்த வியாதி விலகி போவதாக விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது விடுதலை ஆகும். சோதனை உங்களுக்குள்ள வராது. நமக்குள்ள ஒரு கஷ்டம், நமக்குள்ள போராட்டங்கள், நிந்தைகள் அநேகமா இருக்கு. அதை நம்ம மேற்கொள்ளவே முடியாது. மேற்கொள்ள டைமே இருக்காது. நம்ம என்ன பண்ணா ஜபிக்க முடியாது. ஏன்னா நம்ம சிந்தெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நீங்கள் விழித்து ஜெபிக்கும் போது உங்க போராட்டங்கள் மாறும். அப்ப விழித்து ஜெபிக்கும் போது ஜெயம் உண்டாகும். ஜெபம் ஜெயத்தை தரும். ஜெபம் விடுதலை தரும். ஜெபம் தேவனுக்கும் நமக்குள்ள உறவை நமக்குள்ள ஐக்கியப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ ஜெபம் நமக்குள்ள தேவைப்படுகிறது. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சால அநேக தடைகள், போராட்டங்கள் இருக்கும். அந்த தடைகளும் தாண்டி நம்ம ஜெபிக்கிறோமா? தேவனுக்குள்ள நம்ம ஜெபத்துல நிலைத்திருக்கிறோமா? அநேக தடையை நம்மளால உடைக்க முடிகிறதா? நம்மளுடைய தடை நம்மளால முதல்ல உடைக்க முடிகிறதா என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜெபம் தான் ஜெயம் தரும். அப்போ நீங்க விழித்திருந்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு சோதனை உங்களை விட்டு விலகி போகும். நீங்கள் ஜெபிக்காத போது சோதனை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த சோதனையில இருந்து உங்களால மீண்டு வர முடியாது. திருப்பி சோதனைக்குள்ளேயே வரப்போம். ஏன்னு கேட்டா நீங்க நிலையான ஒரு ஜபத்துல இல்ல, உண்மையான ஒரு ஜபத்துல இல்ல, அதாவது தேவனுக்கு பயந்து நிக்கிற ஜபத்துல இல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற ஜபம் உங்களுக்குள்ள இல்ல. அதனால்தான் சரீரத்துல சோதனை, குடும்பத்துல சோதனை. அல்லேலூயா. அநேக சோதனைகள், ஒவ்வொருக்கும் ஒரு விதமான சோதனை. ஆனா அதுக்கு ஒரே விடிவு ஜபம். தேவனிடத்துல நீங்கள் உருவாடுவது அது விடுதலையாக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. நம்ம ஜபத்துல சோதனை எப்படி வருது, அவர்கள் எப்படி விடுவித்துக் கொள்கிறார் என்று நம்ம வேதத்துல பார்ப்போம். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. லூக்கா புஸ்தகம் 22:31 சொல்லப்படுகிறது, பின்பு கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலவினால்
புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்காக உத்தரவு கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. லூக்கால 22:31 சொல்ல பொழுது சீமோனை பார்த்து ஆண்டவர் கூட பேதுரு பார்த்து கூப்பிடுறாரு. ஆண்டவர், நம்பா இதப்பா பிசாசு என்கிட்ட கேட்டுக்கொண்டான், உன்னை சோதிக்க போறானா? அல்லேலூயா. அப்போ தேவனுக்குள்ள இருக்கிற நாம நம்மள சோதனை என்பது நிச்சயம். எல்லாருக்கும், கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் சோதனை என்பது நிச்சயம். அந்த சோதனை நம்ம ஜெயம் கொள்ளணும். எப்படின்னு கேட்டா ஜபத்து மூலியமா. அதனால ஆண்டவர் சொல்றாரு அந்த முதல்ல. அதுலயே 32வது வசனத்துல சொல்லப்படுது, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீ குணமான பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து என்றார். இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் வேண்டிக் கொள்கிறேன்பா. ஆனா ஒரு சோதனை விட்டு உன்னை நீக்குவேன்னு சொல்லல. உன் விசுவாசம் ஒழிந்து போகாமடி உனக்காக நான் ஜெபித்துக் கொள்ற சொல்றாரு. அப்படி என்றால் சோதனை நமக்குள் கண்டிப்பா வரும். அந்த சோதனை நீங்க தான் ஜெயிக்கணும். தேவன் நம்மளை விடுவிக்க மாட்டார், நாம தான் அதை விடுவித்துக் கொள்ளணும். எப்படின்னா ஜபத்து மூலியமா, தேவனிடத்துல உறவாடுவது மூலியமா. அதான் ஆண்டவங்க தெளிவா சொல்றாரு ஒரு சிஷ்யருக்கு. அல்ல பேதுரு பார்த்து சொல்றாரு, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்வேன். அல்ல நீ என்ன பண்ணா சிறப்பட்ட பிறகு நீங்களோ நீ நீ அது சொல்லப்படுது, நீ குணமான பின்பு உன் சகோதரனை சிறைப்படுத்து. நீ குணமான பின்பு, இந்த பிரச்சனையில இருந்து நீங்க குணமான பின்பு உன் சகோதரனுக்கு சொல்லி நீ சரி பண்ணுன்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நமக்குள்ள கிறிஸ்துவருக்குள்ள இருப்பது ஒரு சோதனை கண்டிப்பா வரும். இந்த வசனங்கள் படித்த பிறகு பேதுரு சொல்ற, ஆண்டவரே நான் உன்னை விட்டு சாவானாலும் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, சேவல் 3 வாட்டி கூறாங்கட்டும் என்னை மறுதளிப்பா, 3 முறை மறுதளிப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. அப்போ சோதனை நிறைவேறப்படும். அல்லேலூயா. அங்க தோத்து போறாரு, அழுகிறாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நினைச்சு பேதுரு அழுகிறார். ஆனா சோதனை அவர் மேற்கொண்டது. அல்லேலூயா. அதுக்கு பின்பும் அவர் தன்னை எல்லாம் விட்டுட்டு திருப்பி மீன் பிடிக்க போகிறாரு. அப்ப ஆண்டவர் திருப்பியும் அவரை கூப்பிட்டு திடப்படுத்தி அவரை ஊழியர் செய்யும்படி அழைக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு சோதனை வந்த பிறகு நம்ம பின்மாற்றத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு சோதனை வந்த பிறகு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. பின்னாடி நம்ம என்ன வேலை செய்தோமோ அதுக்கே போயிடக்கூடாது. அப்போ சோதனை என்பது கிறிஸ்துவுக்குள்ள வரும். அதை ஜெயங்கொள்ள நம்ம பார்க்கணும். அதை ஜெயித்த பின்புதான் அடுத்த ஒரு படிக்கு நம்ம போக முடியும். அப்போ சோதனையே பேதுரு ஜெயம் கொள்றாரு. அதுக்கப்புறம் தேவனுக்குள்ள விசுவாசத்துக்குள்ள வராரு, உண்மையாய் ஊழியர் செய்யறாரு. அல்லேலூயா. அவர் போராடலாம், அற்புதங்கள் நடக்கிறது, அல்ல அதிசயங்கள் செய்கிறாரு. அல்லேலூயா. அல்ல எப்படி சொல்லலாம், பிறவி முடவனை குணமாக்குறார், மரித்தோர்ல உயிரோடு எழுப்புறார். அவரால் படிக்கவே தெரியாது சுவிசேஷங்களை எல்லாரும் பிரமிக்க மாதிரி அவர் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா வல்லமையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்க ஜபத்துல நிறுத்திருக்கும் போதுதான் ஜெயம் கொள்ளணும். அப்ப பேதுருக்கு இன்னொரு விஷயமும் சொல்ல, நீ குணமான பின்பு உன் சகோதரனை நீ சிறப்படுத்து. அப்படின்னா நீ சோதனை எல்லாம் சகிச்சப்பா, சோதனை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு, இதுல இருந்து நீ ஜெயம் கொண்டு வெளியே வந்துட்ட. உனக்கு பின்பா வருகிற உங்க சகோதரிக்கு நீ சொல்லு, கிறிஸ்துவருக்குள் என்பது ஒரு சோதனையான வாழ்க்கை, அது நிரந்தரம் அல்ல. அந்த சோதனை நீங்கள் எப்படி ஜெயம் கொள்கிறீர்கள், நீங்க ஜெயம் கொண்ட பின்பு அப்போ நீங்க ஆண்டருக்குள்ள இன்னும் வளர்வீர்கள். அந்த சோதனை உங்களுக்கு நிலையானது இல்ல, அதை நிலையானதா நீ ஆக்கி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 நாள் ஒரு சோதனை, அது முடிச்ச உடனே அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போனோம், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா அந்த 40 நாள் சோதனையே, 4 நாள் 40 நாள் ஆகிற சோதனையே அதாவது 400 வருஷமா மாற்றிக்கொண்டார்கள், 40 வருஷமா மாற்றிக்கொண்டார்கள். 40 வருஷமா ஏன் அந்த சோதனையை மாற்றிக்கொண்டார்கள்னா அவருக்குள்ள ஜபம் இல்ல, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்ல, இச்சைகள் போராட்டங்கள் அது மாதிரி இருந்ததுனால 40 வருஷமா ஆகிவிட்டது. மனாந்தரத்திலேயே அவர்கள் அழிந்து போனார்கள். அல்லேலூயா. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம சோதனை வரும்போது அதை ஜெயங்கொள்ள பார்க்கணும், பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க வந்தாலே உங்களுக்கு சோதனை இருக்கு. அந்த சோதனை நீங்க ஜெயம் கொள்ளணும் ஜபத்தினால். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் சோதனை உண்டாது. அவர் 40 நாள் உபவாசம் நடந்த உடனே பிசாசு சோதனையை கொண்டு போனான். சோதனை கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டுறான். ஆனா ஆண்டவர் எப்படி ஜெயம் கொண்டார்? வார்த்தை கொண்டு ஜெயம் கொண்டார். அவரு இரவும் பகலும் ஜபத்திலே இருந்தார். தனியாக ஜெபித்திருந்தார், அதிகாலையிலே ஜெபித்திருந்தார், இரவு முழுதும் ஜபத்தில் இருந்தார் அப்படின்னு நம்ம நல்லா படிக்கிறோம். ஏன்னா அவர் ஜபத்துல இருந்தார். அதனால ஜபம் ஜெயம் தரும். அவர் ஜபத்தினால நல்ல ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், கிறிஸ்துவ வாழ்க்கையில சோதனை நிச்சயம்
அதுல ஜெயம் கொள்வது நீங்க. ஆண்டவர் என்னை விடுவிப்பார், ஆண்டவர் என்னை விடுவிப்பார். உங்க வாழ்க்கையே நீங்க கழித்து கொண்டே மரணத்துக்கு நேரா வருஷங்களுக்கு கடந்து போய் நிறைய பேர் மறித்தே இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் விடுவிக்கலையே விடுவிக்கலையே என்று. வேதம் தெளிவாக சொல்கிறது, உன்னுடைய சோதனை நீ தான் ஜெயம் கொள்ளணும். அது எப்படி நீ வெளி வரணும்னு நீ தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஜபத்துல நீங்க நிலைத்திருக்கணும், வேதத்தை நல்லா படிக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கும் போதுதான் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்போ சோதனை கிறிஸ்துவருக்கு கண்டிப்பாக வரும். அதுல நீங்கள் எப்படி ஜெயம் கொள்ளணும்னா ஜபத்தினால. ஜபம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக. இரண்டாவதாக இன்னொருத்தர் ஜபத்தை நம்ம குறித்து நம்ம பார்ப்போம். இங்க சொல்லப்படுகிறது, தானியேல் புஸ்தகம் 6:10 சொல்லப்படுகிறது, தானியேல் என்றவர் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தன் மேல் வீட்டு மேலே தன் பால்கனிகளை திறந்து நேராக பால்கனிகளை திறந்து தன் முன்பு செய்தது போல தினமும் 3 வேளையும் தவறாமல் ஜெபிப்பது போல அவர் எப்படி பண்ணாராம்? ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினார். அவர் எப்படி இந்த வருஷத்தை தெளிவா சொல்லப்படுதுன்னா, தானியேல் புஸ்தகம் 6:10 சொல்லப்படுகிறது, அவர் போயிட்டு அந்த ஊர்ல ஒரு கட்டளை இடுறாங்க. என்ன கட்டளைன்னா, 1 மாசத்துக்கு ராஜாவை தான் நம்ம வேண்டணும். ஒரு பொற்சலையை நிக்க வச்சு அந்த சலையை தான் வேண்டிக் கொள்ளணும், எந்த தேவனையும் கும்பிடக்கூடாது. இவரு அந்த ஊர்ல ஒரு அதிகாரியாக இவரும் அதுல கையெழுத்து எழுதிக்கிறார், சைன் போட்டிருக்கிறார். ஆனாலும் இவர் என்ன பண்றார், எல்லாமே தெரிஞ்சு அங்க செஞ்சா, அப்படி மீறி செஞ்சீங்கன்னா சிங்கக்கவியில போடுவாங்க அப்படின்னு அங்க உத்தரவு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், இவருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் ஒரு நேரா போய் மாமலா 3 வேளை அவர் எப்படி ஜெபிப்பாரோ அதே போல மேல் மாடியில போயிட்டு ஜனங்கள் எல்லாம் திறந்துட்டு முட்டி போட்டு சத்தமா தேவன் ஆராதிக்கிறார். இதை அவன் மேல தப்பு கண்டுபிடிக்கணும்னு இருக்கிற அந்த மந்திரிகள் என்ன பண்றாங்க, அவரை வந்து பார்த்து ராஜாவிடத்துல கொண்டு போறாங்க. அப்போ ராஜா என்ன பண்றாருன்னா, அவரை தப்பிக்க வைக்க எப்பயோ ட்ரை பண்றாரு. அப்படி இருந்தும் அவர்கள் அவளை விடாம அவர் சிங்கக்கேபில போட வைக்கிறாரு. ஆனா ராஜா சொல்றாரு, உங்களை சிங்கக்கேபில தப்பிக்க வைக்க உன் தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொல்றார். அப்படி இருந்த ஒரு சிங்கக்கேபில தானியேலை கட்டி உள்ள போடுறாங்க. அதுலயே நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஷார்ட்டா கதைகளை சொல்லி கொண்டு போறேன். அப்போ சிங்கக்கேபில தானியேலை கட்டி உள்ள போடுறாங்க. சிங்கங்கள் அவர் ஒண்ணுமே பண்ணல. மறுநாள் கால ராஜா வந்து கூப்பிடுறாரு, தானியேலு, ஆமா நீங்க சொன்னபடியே உன்னை காப்பாத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரா? ஆமா நீங்க சொன்னபடியே. அப்ப சிங்கக்கேபில இருந்து அவரை தானியேலை மேல தூக்கி, இவர் யார குறை சொன்னாரோ அவரை தூக்கி போடுறாங்க. சிங்கம் அவர் இறங்கத்துக்கு அடிச்சு கொண்டு போடுது. இது நம்ம வேதத்துல பாக்குறோம். அந்த இடத்துல ஒரு அற்புதம் என்ன நடக்குதுன்னா, ஒரு தனி மனிதன் ஜபத்தினால அந்த இடத்துல தானியேல் தேவன் தான் மெய்யான தேவன் என்று சொல்லத்தக்க, அல்லையா, தானியேல் தேவன் தான் இனிமே நம்ம எல்லாரும் வணங்கணும் என்று அந்த ராஜா வாயில வரம்படி தேவனா கர்த்தரை அவரை கொண்டு அற்புதம் செய்தார். ஒரு தனி மனிதன் ஒரு தேசத்தை அசைத்தார். அவர் தான் உண்மையுள்ள தேவன் என்று அவர் செய்யும்படி தேவன் அவரை கொண்டு அங்க ஜெயம் எடுத்தார். அவர் நல்லா, அவருக்கு கொஞ்சம் பாருங்க, பயம் இருக்கும். சிங்கக்கேபில போட்டுருவாங்க, அக்கினி ஜோலியில போடுவாங்க, எந்த பயமே இல்லாத தேவனுக்கு உண்மையாய் ஜெபித்தார், பயந்து ஜெபித்தார். அவர் எப்படி இருக்கும்னு நினைத்தாரோ அதை போலவே இருக்கும்போது அவர் ஜபம் அவர் ஜெயம் கொண்டது. அப்போ நம்ம ஜபத்துல நிலைத்திருக்கணும். ஒரு தேசத்தையே ஒரு மனிதன் தனிமையாய் மாற்ற முடியும் என்றால் அந்த ஜபத்தினால. அந்த ஜபம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு நாளும் ஜபத்தை விட்டு நம்ம பின்மாறக்கூடாது, பயம் வரக்கூடாது. நமக்குள்ள ஒரு போராட்டம் வந்தானே பின்னாடி போகக்கூடாது, ஜபத்துல நிலைத்திருக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்னொருத்தர் குறித்தும் நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல நம்ம 22 26 வரையும் படிச்சா உங்களுக்கு புரியும். நான் ஒரு 22 வசனம் மட்டும் படிக்கிறேன். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகளோ அவர்களை வஸ்திரங்களை கிழித்து போடுங்களும் அவர்களை அடிக்கவும் சொல்லினார்கள். இல்லையா? அதாவது பவுலும் சீலாவும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போறாங்க. இல்லையா? போற இடத்துல எல்லாம் ஒரு சகோதரிக்குள்ள குறி சொல்ற ஆவி இருக்கிறது. அந்த குறி சொல்ற ஆவி என்ன பண்ணுதுன்னா, எங்க போனாலும் பின்னாடி வந்து ஒரு உன்னதமானவர் தேவனுடைய குமாரன் அப்படி சொல்லிக்கொண்டே வருது. அவரு தேவனுடைய வார்த்தைகள் பேச அப்படி சொல்லிக்கொண்டே. அப்போ பவுலுக்கு கோவம் வந்து சினம் கொண்டு என்ன சொல்றான்னா, இயேசுவின் நாமத்தால வெளியேறு அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள இருக்கிற ஆவி வெளியேறு. அது காலங்காலமா அவங்களுக்குள்ள குறி சொன்ன ஆவி. அது போய் ராஜாக்களை சொல்லி, ராஜா வந்து என்ன ஆட்களை அனுப்பிச்சு இவர்களை அடிச்சு சட்டக்கட்டை இல்லாம கிழிச்சு அடிச்சு, ஆனா அதாவது எதில் போடுறாங்கன்னா சிறைசாலையில, சிறைசாலைனா கீழே பாதாளத்துல இருக்கிற சிறைசாலையில
போடுறாங்க. அப்படி எப்படி போடுறாங்கன்னா, அவரை அட்டி தொழுது மரத்துல கட்டி அவரை தலைக்கத்த தொங்க விட்டு சிறைசாலையில போடுறாங்க. எவ்வளவு வேதனையை கஷ்டங்களை துணியெல்லாம் கிழித்து அடிச்சு அவர் வேதனைகளை அனுபவிச்சு அவர் எப்படி கட்டி அங்கக்குள்ள நமக்குள்ள துக்கம் இருக்கும், வேதனை இருக்கும், ஏன்னா அந்த ஊழியர் செய்யற நினைப்பெல்லாம் இருக்கும். ஆனா அவர் அதெல்லாம் நினைக்கல. அவர் கரெக்டா அந்த ஜெபிக்கிற நேரத்துல அவர் எப்படி இருக்கிறார், நிலைமைய பார்க்கல, ஜபத்தை பார்த்தார். அல்லேலூயா. தேவனை ஆராய்ந்து துதிக்கும் போது சிறைசாலைகள் அங்க அசைக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன பிரச்சனை நம்ம சுத்தி இருந்தாலும், என்ன போராட்டம் நமக்குள்ள இருந்தாலும், மரணக்கு ஏதுவான போராட்டம் இருந்தாலும் நம்ம ஜபத்தை தான் பார்க்கணும், பிரச்சனைய போராட்டத்தை பார்க்க கூடாது. பவுலும் சீலாவும் பிரச்சனைய போராட்டத்தை பார்க்கல, தேவனை துதிப்பதும் ஆராதிக்கிறது மட்டும் பார்த்தாங்க. அவர்கள் துதித்தார்கள், செபித்தார்கள், சிறைசாலைகள் அசைக்கப்பட்டது, கையில போட்ட சங்கிலி அறுபட்டது. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அங்க ஒரு அசைவு உண்டாகும். நம்மளை சுத்தி கட்டப்பட்ட மந்திர கட்டுகள், போராட்டங்கள், எல்லா கட்டுகளும் உங்கள் கண் முன்பாக அருந்து விழுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப ஜபத்துல நிலைத்திருக்கணும். அவர் துதித்து ஆராதிச்சு ஜெபிக்கும் போது சிறைசாலைகள் அசைக்கப்பட்டது. அவர்கள் எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருந்தாங்களாம், அவர்கள் அவமானப்படுத்தி அவர்கள் உடைகளை கிழித்து அசிங்கப்படுத்தி துணி இல்லாம அவர்களை கட்டி போட்டு தலைக்கித்தா தொங்க விட்டு வேதனையோடு இருக்கிற ஒரு மனிதன் செபிக்கும் போது அசைவுகள் உண்டானது. நமக்குள்ள போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவனை துதிக்கிறோம், என்ன போல பவுல சீலா போல நம்ம இருக்கும் போது நம்மள பிரச்சனைகள், சிறைப்புகள் மாறும். ஜபம் ஜெயத்தை தரும். அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே, ஜபத்துல நிலைத்திருங்க, பின்மாற்றத்துக்கு போகாதீங்க. நமக்குள்ள ஒரு சோதனை வரும்போது, நமக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது பின்மாற்றத்துக்கு போகாதீங்க. தேவனை நம்பிருங்க, தேவன் விடுவிக்க வல்லவர். ஆனா ஜெயம் நீங்க தான் கொள்ளணும். சோதனை வரும்போது ஜெயம் நீங்க தான் கொள்ளணும். அது ஜெயை கொள்வது எப்படி? தேவனிடத்துல செபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, வேதங்களை படித்து அதன்படி கை கொள்ளும் போது நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். அல்லேலூயா. தேவன் இதை விடுவிக்க மாட்டார், நீங்க தான் விடுவித்துக் கொள்ளணும். அதுக்கு தேவனிடத்துல செபிக்கணும், ஆராதிக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போதே உங்களுக்குள்ள வல்லமைகள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள வல்லமை வரும்போது கட்டுகள் தன்னால அருந்து விழும். அல்லேலூயா. அப்போ நம்ம சோதனைக்குள் வரும்போது, நம்ம பேதுருக்கு படிக்கும்போது பார்த்தோம், சோதனைக்குள் வரும்போது நாம ஜெயம் கொள்ளும். ஆண்டவர் உன்னை என்ன சொல்றாருன்னா, அம்பா உனக்கு கோதுமை படைக்கிற மாதிரி அவன் படைக்க வரான், நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப நீ சிறப்பட்ட பிறகு சகோதரனுக்கு சொல்லுற. அப்போ ஆண்டவர் நமக்காக வேண்டிக் கொள்கிறார், அங்க விடுவிக்கல. அப்ப விடுவித்துக் கொள்வது யாருன்னா நாம தான். நமக்குள்ள விடுவிக்கிற எண்ணங்கள் வரணும். அப்ப ஜபத்துல நீங்க ஜெயம் கொள்ளணும், அப்பதான் விடுவித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ ஜபம் ஜெயத்தை தரும். நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். தேவனிடத்துல ஜபத்துல நிலைத்திருங்க. போராட்டங்கள், பிரச்சனை வரும்போது பின்மாற்றம் அடையாதீர்கள். கர்த்தர் நாம மையப்படுவதாக. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். யாக்கோபு புஸ்தகம் 5:15 சொல்லப்படுது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பினியாவை ரட்சிக்கும், கர்த்தர் அவரை எழுப்புவார், அவன் பாவங்களை எல்லாம் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். கர்த்தர் பினியாவுனா வியாதி உள்ளவர்கள், போராட்டம் உள்ளவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள், அல்லேலூயா. அதாவது பாவத்துக்குரியவர்கள், அல்லேலூயா. அப்புறமேட்டு தேவனுக்குள் இல்லாதவர்கள், புறஜாதியர்கள், இவர்கள் எல்லாம் நம்ம ஜெபிக்கும் போதே தேவன் ரட்சிப்பாராம். அப்ப ஜெபித்தா தான் ரட்சிப்பு உண்டாகும், ஜெபித்தா தான் விடுதலை உண்டாகும், ஜெபித்தா தான் ஜெயம் உண்டாகும். அப்ப நம்ம ஜபத்துல நிலைத்திருக்கணும். ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகும். என்ன பிரச்சனை, போராட்டம் இருந்தாலும் விடுதலை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்ல. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய பாவங்கள், நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நீங்க பாவத்தை விட்டு முழுமையா விலகி இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவங்களும் தேவன் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க ஜெபித்து திருப்பி பாவங்கள் செய்தா பாவம் பெருகும், அல்லையா, மரணத்துக்கு கொண்டு போகும். ஆனா நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை வர வர நீங்க பாவத்தை விலகி இருப்பீங்க, ஜபத்துல நிலைத்து இருப்பீங்க. ஆனா முன்னாடி செஞ்ச எல்லா பாவமும் தேவன் மன்னிக்கிறவரா இருக்கிறார், அதெல்லாம் தள்ளுகிறவரா இருக்கிறார். அப்போ நீங்க ஜபத்துல நிலைத்து இருக்கணும். நான் ஜெபித்துட்டும் பாவம் செய்யறேன் அப்படின்னா அந்த ஜபம் வேஸ்ட். நீங்க பாவத்தை விட்டு விலகி தேவனிடத்துல உண்மையாய் செபிக்கும் போது, தேவனை பற்றி கொள்ளும் போது, பாவ காரியங்கள்லாம் அதான் சொல்றாரு, பாவத்தை விட்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். நம்ம பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். நீ பாவத்தை விட்டு விட்டதான் வாழ்வடைய முடியும். அல்லையா, நான் பாவத்தை செஞ்சு கொண்டே ஜபம் பண்ணிப்பேன், ஆராதிப்பேன், திருப்பி பாவம் செய்வேன்னா கர்த்தர் அந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். சீக்கிரமா வந்துடும் அது நமக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவனிடத்துல ஜெயம் கொள்ளணும் ஜபத்துல.
அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு சோத்திரம். இந்த நாள்ல இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காய் சோத்திரம். உடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காய் சோத்திரம் அப்பா. அந்த ஜபத்துல நாங்க நிலையத்திருக்கும் போது அந்த விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த முதல் ஓய்வு நாள்ல ஆண்டவர் 6வது மாதம் முதல் ஓய்வு நாள்ல துதிக்க ஆராதிக்க வார்த்தைகளை பிரசங்கிக்க நீ கிருபை செய்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும், கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களும் கிரியை செய்யட்டும், அவருக்கு விடுதலை உண்டாகட்டும், விசுவாசத்தை நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரை. அவர் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுவதாக அவர் ஜெயம் எடுக்க நீங்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. நசா இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. பிதாவே தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அன்னியைக்கும் சகா காலமும் இயேசு கிறிஸ்து வருகையில் சமத்துவம் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோடு இருப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்றார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.